திங்களனிசட பெருமான் பூசையாற்றி திருமதலம் கடந்தரம் முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. திரிபுர தகனம். கைலங்கிரி இன்று திரும்பி வந்த திரிபுரனின் தூதுவர்கள் தங்கள் அரசனின் முன்பே வணங்கி நின்று, தலைவரே, தாங்களிட்ட கட்டளையின்படி நாங்கள் சிவபெருமானிடம் போய் சிந்தாமணி விநாயகரை கேட்டோம். அவர் சினந்து தங்களை யுத்தம் செய்ய வரை சொன்னார் என்றார்கள். அதை கேட்டதும் திரிபுரன் ஹா 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 என்று பெரிதாக வாய்விட்டு சிரித்தான். அவன் செய்த தவமெல்லாம் அகன்று அவன் அடைய வேண்டிய காலம் வந்து விட்டதாலே அவன் அகம்பாவத்தோடும் ஆத்திரத்தோடும் சிவபெருமானுக்கு உடன் யுத்தம் செய்வதற்கான ஆயத்தங்களை செய்யலானான். தன் பிள்ளைகளான தன் சண்டன் பிரசண்டன் ஆகிய இருவரையும் திரிபுராதிகளையும் வரவழைத்து விரைவில் யுத்தத்திற்கு ஆயத்தமாக புறப்படுங்கள் என்று உத்தரவிட்டான். திரிபுரன் படையெடுப்பை சிவபெருமான் கேள்விப்பட்டதும் நந்திதேவரை அழைத்து தமக்கு படைகளை எல்லாம் திரட்டி யுத்தத்துக்கு ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார். அதன்படி சகல சேனைகளும் தங்கள் படைக்கலங்களோடு திரண்டு கோபுர வாசலுக்கு எதிரில் வந்து நின்றன. உடனே சிவபெருமான் தன் தேவியரோடு வேகமாக எழுந்து தேவர்களால் அமைக்கப்பட்டிருந்த இருதத்தில் வந்து ஏறினார். எங்கும் வெற்றி சங்குகள் முழங்கின. தேவர்கள் பூமாரி சொரிந்து வெண்குடை பிடித்தனர். சிவகணங்கள் வெண்சாமரை வீசினர். 78,000 கோடி பூதகணங்கள் நந்தி கொடிகளோடும் ஆலவட்டங்களோடும் போர்க்கருவிகளோடும் புடைசூழ்ந்து வர முழுமுதற் கடவுளான விநாயகக் கடவுளை மனதில் தியானித்து இலக்க வீரர் தம் ரதத்தின் மீது ஏறினார். 8,000 கோடி யுத்தகணங்கள் பூதகணங்கள் புடைசூழ்ந்து வர வீரபத்திர கடவுள் மற்றொரு ரதத்தில் ஏறினார். 4,000 கோடி படை வீரர்கள் புடைசூழ்ந்து வர 12 தோள்களை கொண்ட ஆறுமுகப் பெருமான் தமது மயில் வாகனத்தில் ஏறினார். 33 கோடி தேவர்கள் புடைசூழ்ந்து வர தெய்வேந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறினான். இவ்வாறு இமயமலையானது மற்ற மலைகளெல்லாம் தன்னை புடைசூழ எழுந்து செல்வது போல சிவபெருமானின் படைகள் விரைந்து வந்து திரிபுரனின் சேனைகளுக்கு எதிரே வந்து நின்றன. 7 கடல்களின் வெள்ளப்பெருக்கு போல் விளங்கும் அச்சேனைகளை கண்டு திரிபுரன் சிறிதும் பயமோ படபடப்போ அடையாமல் மிருகத்தைப் போல கரிச்சித்து தன் அசுர சேனைகளை எல்லாம் பல அணிகளாக வகுத்து தானும் போருக்கு தயாரானான். தமது குமாரர்களோடும் திரிபுராதிகளுக்கும் தங்கள் படைகளோடும் தனித்தனியே யுத்தம் செய்யும்படி உத்தரவிட்டு தானும் ஒரு ரதத்தில் ஏறி அதை காற்றவிட வேகமாக ஓட்டிச் சென்று சிவபெருமானின் எதிர்த்து போராடுவதற்காக அவருடைய ரதத்துக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினான். உடனே சிவபெருமான் பிள்ளையாரை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு மேருவில்லை தம் கையில் எடுத்து பிடித்தார். அசுரராஜனான திரிபுரனும் பிள்ளையாரை நினைத்து வணங்கிவிட்டு தன் வில்லை கையிலே ஏந்தினான். இருவரும் வில்கள் நாணேற்றி அம்புமாரிகள் ஒருவர் மீது ஒருவர் பொடியலானார்கள். அதனால் 7 கடல்களும் கதிகலங்கி பொங்கின. பூமியெல்லாம் பிளப்பது போல் அதிர்ந்தது. அண்டங்கள் எல்லாம் கிழிந்தன. மரங்களெல்லாம் மடிந்தன. மகா பாம்புகளெல்லாம் பதைபதைத்தன. அஷ்ட திசைகளும் திக்கு முக்காடி தெய்வலோகம் அனைத்தும் திருக்குற்றன. நரகலோகம் அனைத்தும் நடுநடுங்கின. இவ்வாறு மாறி மாறி நாணை ஏற்றி ஓயாமல் கணக்கற்ற அம்புவாரிகளை இருதரப்பினரும் பொழிந்து கொண்டார்கள். ஆறுமுகப் பெருமான் அவரோடு பிரமாண்டன் எதிர்த்து போரிட்டான். நந்திதேவரை சண்டன் எதிர்த்தான். இந்திரனை திரிபுரனின் அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். சயந்தனை மதன் என்பவன் எதிர்த்தான். புஷ்பதந்தனை காலகூடன் என்பவன் திரிபுரத்த கோட்டைகளில் ஒன்றான தன் பொன் கோட்டையை செலுத்தி சென்று எதிர்த்தான். வச்சிர தமிழன் என்பலன் என்பவன் தன் இரும்பு கோட்டையை செலுத்தி கொண்டு கருத்து வந்து வீரபத்திரரை எதிர்த்தான். பீமகாயன் என்பவன் தனது வெள்ளிக்கோட்டைகளை செலுத்தி கொண்டு இலக்க வீரரை எதிர்த்தான். புருசுண்டியுடன் மற்ற வீரர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். கண்ணன் முதலிய படைத்தலைவர்களை திரிபுரனின் படைத்தலைவர்கள் எதிர்த்தனர். இவ்வாறு ஒருவரோடு ஒருவர் கைகலந்து போர் செய்யும் சமயத்தில்
பூத வீரர்கள் எல்லாம் அசுர வீரர்களோடு எதிர்த்து வாள்களை வீசியும் கணைகளை விட்டு வேண்டிய வேலாயுதங்களை எறிந்தும் யானை கூட்டங்களை தாக்கியும் இரதங்கள் முறித்தும் குதிரைகள் எல்லாம் குற்றீராக விழும்படி அடித்தும் எதிர்ப்பட்ட அசுரர்களை எல்லாம் கண்ட துண்டமாக விதைத்தும் வெகு ஆவேசமாக போர் புரிந்தார்கள். அப்பூத வீரர்கள் செய்யும் உக்கிரமான போராட்டத்தை கண்டு அசுரர் வீரர்களும் விழிகளில் தீப்பொறி பறக்க மகா உக்கிரமாக போர் செய்யலானார்கள். இவ்வாறு இரு தரத்து படைகளும் ஒருவரோடு ஒருவர் கலந்து பயங்கரமான யுத்தம் புரியும் போது அதில் அநேகர் மாண்டனர், அநேகர் அங்கவீனர்களாக இழந்தனர். இவ்வாறு எங்கும் இரத்த வெள்ளத்தோடு காணப்பட்ட யுத்தகலமானது எப்படி காட்சியளித்தது என்றால், பூமி தேவி எண்ணற்ற பிணங்களை ஏந்தி கொண்டு நாட்டியம் ஆடுவதைப் போல இருந்தது. மகா பலாசாலியான பிரசண்டன் தன் படைகளை எல்லாம் சுழற்றி முருகப்பிரானை எதிர்த்து போராடும் போது வேல்முருகன் தம் மயில் வாகனத்தை வட்டமாக செலுத்தி பானங்களால் பகைவரை சிறகடித்து கொன்று பிரசண்டனின் மாயைகளை எல்லாம் ஒழித்து இரதத்தையும் ஒடித்து 5 அம்புகளால் அவனையும் மடிந்தொழிய செய்தார். நந்தி தேவர் தம் 3 பானங்களினால் சண்டனை வென்று கொன்றார். பொற்கோட்டையோடு வான்வெளியில் பறந்து போராடும் காலக்கூடனை புஷ்பதந்தர் தம் 5 பானங்களால் அளித்தார். வெள்ளிக்கோட்டையோடு பறந்து வந்து வீரகர்ச்சனையோடு போராடிய பீமகாயனை இரத்தம் சிந்தும்படியாக இலக்க வீரர் 4 பானங்களால் கொன்றார். இரும்பு கோட்டையோடு பறந்து போராடிய வஜ்ரதமிட்டிரனை வீரபத்திர கடவுள் 4 அம்புகளால் வீழ்த்தினர். திரிபுரனின் மதியமைச்சர்களையும் அவனது படைகளையும் எதிர்த்து போராடிய இந்திரன் அவர்கள் அனைவரையும் தன் வச்சிராயுதத்தால் சிரமறுத்து சிரித்து ஜெயமாலை சூடினான். மதனின் தலையை ஜெயந்தன் தன் வாளால் வெட்டி எறிந்து வெற்றி மாலை சூடினான். திரிபுரனின் படைத்தலைவர்களெல்லாம் கண்டன் முதலானவர்கள் போராடி கொன்று பருந்துகளுக்கு அவர்களின் சடலங்களை விருந்தாக்கினார்கள். சிவபெருமானோ தம் வில்லம்புகளால் திரிபுரனின் படைகள் ஆயுதங்கள் அனைத்தையும் அழித்தொழித்து நிராயுதபாணியாக நிற்கும் அவனை பார்த்து, நீ போராட இன்னும் ஏதாவது வல்லமை இருக்குமானால் போய் யோசித்து விட்டு வா என்று சிரித்தார். அப்போது திரிபுரன் தம் மைந்தர்கள் முதலான படைபலம் அனைத்தும் ஒளிந்ததை கேள்விப்பட்டதால் ஆத்திரத்தோடு திரிபுரம் என்னும் தன் 3 கோட்டைகளையும் கூவி அழைத்து அவற்றோடு வானத்தில் பறந்து தாவி பல லோகங்களும் கிடுகிட நாதரும்படியாக அதிக உக்கிரமாக போரிட்டான். இப்படியாக நெடுநாட்கள் வரை யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் சளைக்காது போரிட்டனர். வெற்றி தோல்வியின்றி விதம் போர் நீடிப்பதை கண்டு தேவர்கள் கலங்கினார்கள். அதனால் அவர்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி, பெருமானை, இந்த யுத்தத்தை நீங்கள் ஒரு விளையாட்டாக நினைத்து அந்த திரிபுரனோடு அதிக காலம் நீடித்து போராடினால் அவன் உங்கள் திருமேனியை அதிக காலம் தரிசிக்கும் தவப்பயன் பெற்று விடுவான். எனவே திரிபுரனை இனியும் தாமதிக்காமல் சீக்கிரத்திலேயே கொன்று அழித்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று வேண்டினார்கள். சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்திருந்த பார்வதி தேவியும் அப்படியே கேட்டுக்கொண்டான். அதுக்கு சிவபெருமானை சம்பதித்து விநாயக மந்திரத்தை உச்சரித்து தமது திரிகரத்தின் முத்தர தூரத்தை எடுத்தார். உடனே திரிபுரனும் எரிந்து சாம்பலான காட்சியை தான் எல்லோரும் பார்த்தார்களே தவிர அச்சூடம் எவ்வாறு சென்றது என்று ஒருவராலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே தேவர்கள் மலர்மாறி சொன்னார்கள். பிரம்மன், விஷ்ணு ஆகியவர்கள் தமது துயரங்கள் இன்றோடு நீங்கியதென்று ஆனந்த பரவசத்தில் திளைத்தார்கள். சிவபெருமான் எறிந்த சூடாயுதம் மீண்டும் அவர் கைகளிலே திரும்பி வருவதற்கு முன் திரிபுரன் இறைவன் திருவடிகளில் அந்த ஐக்கியமானான். அன்று முதல் சிவபெருமான் திரிபுராதி என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. யுத்தகலத்திலிருந்து போன பூதானங்கள் மீது சிவபெருமான் கடைக்கண் பார்வை பட்டவுடனே அவைகள் அனைத்தும் எழுந்து வந்து சிவனாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கின. பிறகு சிவபெருமான் மீண்டும் கைலாயம் சென்று தம்மை வணங்கி தொழுது நிற்கும் பக்தர்களுக்கெல்லாம் கருணை புரிந்து கொண்டிருந்தார். திரிபுரனை தகனம் செய்த தினத்தில் விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு திருவிழா நடத்தி தங்கள் இருப்பிடங்களில் போய் சேர்ந்தார்கள். திரிபுரன் சிவபெருமானின் திருவடிகளில் அடைக்கலமான நாள் புரட்டாசி மாதம் பௌர்ணமி ஆனதால் அந்நாளை பாகுடி என்று அனைவரும் அழைக்கிறார்கள்.
ஒவ்வொரு வருஷம் அந்த நாளில் பிரசூடிய பெருமானுக்கு பூஜை செய்தாலும் அவரை அர்ச்சித்து வணங்கி வழிபட்டாலும் நெய்யோ எண்ணெயோ வார்த்து தீபம் ஏற்றினாலும் அப்படி செய்பவரை தீவினைகள் எச்சமயத்தில் நெருங்கவே செய்யாது. ஆனால் அப்படி சிவபூஜை செய்யாதவர்களோ திரிபுரனால் தேவர்கள் இத்தகைய இன்னல்களை எல்லாம் அடைந்தார்களோ அந்த அளவு துன்பங்களை அனுபவிப்பார்கள். அந்த நாளில் அதிகாலையில் கண் விழித்தெழுந்து அன்றாட கடமையை முடித்துவிட்டு நஞ்சுண்ட பெருமானை பக்தியோடு வழிபட்டால் அவர்களுக்கு சென்ற பிறவியில் செய்து வந்த தீவினைகளை எல்லாம் நீக்கிவிடும். நடுப்பகலில் வணங்கி வழிபட்டால் சென்ற பிறவியோடு இந்த பிறவியினதும் இதுநாள் வரை செய்திருந்த தீவினைகள் அனைத்தும் நீங்கிவிடும். சாயங்காலத்தில் துதித்து வணங்கினால் கடந்த 7 பிறவிகளிலும் செய்திருக்கும் தீவினைகள் அனைத்தும் நீங்குவதுமின்றி அவரவர்கள் விரும்பிய பொருட்களை அனைத்தும் எளிதில் கிடைக்கப்பெறும். திங்களனி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிரம் கடந்திரம் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரப்பின் அடியோடாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.